Hi friends, 4th standard English, unit 2 pros பார்க்கலாம் வாங்க. My hobbies. நம்மளுடைய பொழுதுபோக்கை பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, கார்டனிங் இஸ் மை ஹாபி. வாட் இஸ் யுவர்ஸ்? இவங்க கார்டனிங் பண்ணுறது, தோட்டக்கலையில் ஆர்வம் அதிகம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மை லிட்டில் பிக்ஷனரினா டிக்ஷனரி வேர்ட்ஸும் பிக்சரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்ததுமே பிக்சரை பார்த்து பொருளை உணர்ந்துருக்கலாம். ஹெம், ஃபோல்ட் அண்ட் சீவ் த எட்ஜ் ஆஃப் எ கிளாத். அதுக்கு பேர் தான் ஹெம்மிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், மெர்மைடு, a mythological creature with a woman's head and upper body and a tail of a fish. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, மெர்மைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எர்த் வார்ம், எ வார்ம் தட் லிவ்ஸ் இன் த கிரவுண்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரே, பேபி ஆஃப் எ ஃபிஷ். நெக்ஸ்ட்டு ஆங்கிலிங், fish with a rod and line. Let us learn. Do it yourself. Do it yourself தான் ஷார்ட்டாக DIY அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Do it yourselfனா அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய வேலையை நீயே செய்யணும். இப்போ பாருங்கள் பிக்சரை. ஹாய், ஐ ஆம் வினோத். When I was young, my parents and other elders did everything for me. இந்த பையன் சொல்கிறாங்க, நான் தான் வினோத். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸும் எனக்கு மூத்தவங்களும் எனக்காக எல்லா ஒர்க்கையும் செஞ்சு கொடுத்தாங்க. நவ், இப்போ ஐ வாஷ் மை ஓன் கிளாத்ஸ். என் துணியை நானே துவைச்சிக்கிறேன். ஐ ஃபோல்ட் ஆல் கிளாத்ஸ் நீட்லி. என்னோடய துணிகளை எல்லாத்தையும் நானே மடிக்கிறேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன். என்னோடய எல்லா வேலைகளையும் நான் விரும்பி செய்கிறேன். ஐ ஆம் எ DIY கிட். DIYனா தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கணும். அந்த மாதிரி பையன் நான் அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாங்க. ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தியர் ஹாபீஸ். நான் உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவங்களுடைய ஹாபீஸையும் நான் சொல்லுறேன் அப்படின்னு வினோத் சொல்கிறாங்க. ஹாய், ஐ ஆம் ரோசி. இந்த படத்தில் இருக்க பொண்ணு பேர் தான் ரோசி. ஓகேவா? I learned to ride a bicycle when I was 9 years old. எனக்கு 9 வயசாக இருக்கும் பொழுது சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரிடே. நான் தினமும் என்னோடய சைக்கிளை ஓட்டுறேன். ஐ என்ஜாய் சைக்கிளிங். எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரோசி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், மேகலை. ஹாய், ஐ ஆம் மேகலை. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல். நான் நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் யாரோடைய ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வயசில் மூத்தவங்க கூட, எல்டர்ஸ் பெரியவங்க கூடலாம் ஸ்விம் பண்ணுவேன். ஐ கம்பீட் வித் தெம். நான் அவங்க கூட போட்டி கூட போட்டு நீச்சல் ஓடிப்பேன். ஐ ஆம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு ஸ்விம்மிங்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மேகலை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜேம்ஸ். இந்த படத்தை பாருங்கள். ஹாய், ஐ ஆம் ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். நான் ஜேம்ஸ். எனக்குன்னு சொந்தமாக தோட்டம் வச்சுருக்கேன். ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. நான் தோட்டத்தில் தினமும் தண்ணி பாய்ச்சிட்ருக்கேன். ஐ லவ் கார்டனிங். எனக்கு தோட்டக்கலைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆலியா. ஹாய், ஐ ஆம் ஆலியா. ஐ சீவ் மை டான் கிளாத்ஸ். நான் கிழிஞ்சு போன என்னுடைய ட்ரெஸ்ஸெலாம் தச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ ஹெம் த பார்டர். நான் ஓரங்களெல்லாம் மடக்கி ஹெம்மிங் பண்ணி தைப்பேன். ஐ ஆம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச். எனக்கு தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யார்? ராஜு. ஹாய், ஐ am ராஜு. I help by cleaning grains and cereals. நான் தானியங்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிடுவேன். ஐ ஆம் குட் அட் குக்கிங். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் ஆர் சாப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நான் பழம், காய்கறி இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணுவேன், துண்டு துண்டாக நறுக்குவேன், வெட்டி சீவறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ராஜு சொல்கிறாங்க. ஐ ப்ரிப்பேர் எ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ். நான் சின்ன சின்ன ஈஸியான டிஷ்ஷஸ்லாம் சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ராஜு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸரி பாருங்கள். கிளாஸரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, டிஐஒய் கிட் அப்படின்னா என்னென்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிட், சம் ஒன் ஹூ டஸ் எனி ஒர்க் ஆன் தியர் ஓன். நெக்ஸ்ட்டு சீவ், மேக்கிங் ஸ்டிச்சஸ் வித் எ நீடில். நெக்ஸ்ட்டு cereals, grains used for food, slicing, cut into slices. நெக்ஸ்ட்டு let us understand. இப்போது பிக்சர் பாருங்கள், இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் தியர் ஹாபீஸ். இவங்களோட ஹாபீஸை நம்ம பிக்சர் பார்த்து நம்ம மேட்ச் பண்ணலாமா? ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க? சைக்கிளிங் பண்ணுறாங்க. ஸோ சைக்கிளிங்கில் மேட்சிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கார்டனிங். ஸோ மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், ஸ்விம்மிங் மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், இந்த கரெக்டான ஆன்சரை இங்கே எடுத்து எழுதணும். ஸோ எழுதிக்கோங்க. வினோத் இஸ் ஏ டூ இட் யுவர் செல்ஃப் கிட். நெக்ஸ்ட்டு ரோசி ரைட்ஸ் ஏ பைசைக்கிள். ராஜு லவ்ஸ் குக்கிங். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட் கொஷின், ஹூ சீவ்ஸ் த கிளாத்? ஆலியா சீவ்ஸ் த கிளாத். வாட் டஸ் மேகலை டூ வித் எல்டர்ஸ்? Meghalai swims with elders. How does Raju helps his mother? இதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். தேர்ட் கொஸ்டினுக்கு எழுதிக்கோங்க. ராஜு ஹெல்ப்ஸ் பை கிளீனிங் கிரெயின்ஸ் அண்டு cereals. He prepare a few simple dishes. நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் ஏ டிஐஒய் கிட் ரெஃபர் டு? டிஐஒய் கிட் ரெஃபர்ஸ் டு டூ இட் யுவர் செல்ஃப் கிட். வாட் இஸ் யுவர் ஹாபி? மை ஹாபி இஸ் ஃபோட்டோகிராஃபி. உங்களோட ஹாபி என்னவோ அதை எழுதிக்கோங்க. சைக்கிளிங், பிளேயிங் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, லெட் அஸ் பில்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேட்ச் த ஹேர். இப்போது இந்த முயலை பிடிக்க சொல்கிறாங்க. ஹாஹா நாட் மை ஹேர். இப்போது முயலை பிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஹேரை பிடிக்கிறாங்க. நாட் மை ஹேர், என்னுடைய முடியை நான் பிடிக்க சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஐ செட் தட் ஹேர். இது என்னத்தை சொன்னாங்க? ஹேர்னால் முயல் குட்டி. இப்போது நான் சொன்னது இந்த முயல் குட்டியை சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உச்சரிக்கும் பொழுது ஒரே மாதிரி உச்சரிக்கிறோம், ஆனால் மீனிங் வேறையாக இருக்குது தானே. வாட் டூ யூ திங்க் ஹேப்பன்டு தேர்? ஷீ காட் கன்ஃபியூஸ்டு பிட்வீன் ஹேர் அண்ட் ஹேர். ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது ரெண்டுத்துக்கும் என்னது சொல்லும்பொழுது சேமாக இருக்குது, ஆனால் மீனிங் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டூ வேர்ட்ஸ் சவுண்ட் த சேம் சவுண்டாக இருக்குது, பட் தியர் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங், அதோடைய ஸ்பெல்லிங்கும் வேறு, மீனிங்கும் ஆர் டிஃப்ரெண்ட், மீனிங்கும் வேறுன்றாங்க. சச் வேர்ட்ஸ் ஆர் கால்டு ஹோமோஃபோன்ஸ். இது போல் இருக்க வார்த்தைகளுக்கு பேர் தான் என்ன? ஹோமோஃபோன்ஸ். தேர் ஆர் மெனி ஹோமோஃபோன்ஸ். கம் லெட் அஸ் லேர்ன் எ ஃபியூ. இந்த மாதிரி ஹோமோஃபோன் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் வேர்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிக்சரோட. பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க? பிக்சர் பாருங்கள். சேல். இங்கே சேல். இங்கே இது என்னதுன்னா விற்கிறதுன்னு அர்த்தம். இங்கே போட்டுக்கு பேர் சேல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரே மாதிரி சொல்லுறோம், ஆனால் ஸ்பெல்லிங்கும் வேறு, மீனிங்கும் வேறு. இதுக்கு பேர் என்ன? ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேர், பியர். பேர்னா ஜோடின்னு அர்த்தம், பியர்னா சுரைக்காய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெசர்ட் பாலைவனம், டெசர்ட் ஐஸ்கிரீம் பேர் டெசர்ட்.
ஸோ ஸ்பெல்லிங் வேறு, மீனிங்கும் வேறு. ரீடு பாருங்கள், ரீட்னா படிக்கிறது, ரீடுனா நார்மல் அப்படின்ற ஒரு புல்லை குறிக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்டு. இப்போ நம்ம ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது போல் நமக்கு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஹோமோஃபோன்ஸில் ஸ்பெல்லிங் எது, மீனிங் எது கரெக்டாக வருமோ அதை மட்டும் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டீர். ஸ்பெல்லிங் இதுதான் ஆன்சர், ஃபஸ்ட் ஒன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ. இதுக்கு ஆன்சர் செகண்டாக இருக்குது, இஒய்இ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பை, பியூஒய், பை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிக்சரில் என்ன பண்ணுறாங்க, மீட், எம்இஇடி, மீட். நெக்ஸ்ட்டு வேஸ்ட், டபிள்யூஏஎஸ்டிஇ. நெக்ஸ்ட்டு ரைட், டபிள்யூஆர்ஐடிஇ. ஓகே, அடுத்து பாருங்கள், கனெக்ட் அண்ட் ரைட் த ஹோமோஃபோன்ஸ் இன் த பாக்ஸ். இப்போ கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணலாமா ஹோமோஃபோன்ஸை? நம்ம அதுக்கு ஸ்பெல்லிங்கும் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் சி கொடுத்துருக்காங்க, கடலை. ஸோ இங்கே அதோடைய ஹோமோஃபோன்ஸ் வந்து சி, எஸ்இஇ, பார்க்குறது. ஸோ அதோட மேட்ச் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன், ஓன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளவர், ஃப்ளோர். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த கிவன் வேர்டு அண்டு ட்ரா த பிக்சர். இப்போ ஹோமோஃபோனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இங்கே. அண்டு அதுக்கு இப்போ நேம் எழுதணும், பிக்சரையும் ட்ரா பண்ணணும். சன் கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்யூஎன் சன்னை நம்ம எழுதிக்குவோம். அதுக்குரிய படத்தை சூரியனை வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பிக் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஹோமோஃபோன்ஸ். இப்போது கரெக்டான ஹோமோஃபோன்ஸை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். I saw a bee on the flower. BEE. நெக்ஸ்ட் பாருங்கள், the wind blew off the leaves. BLEW. எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், what did you buy at the store? BUY. You should never lie to your parents. LIE. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரோஸோடைய புக் பேக் கொஸ்டின்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.